கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்த மேல்முறையீட்டு மனுவானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றமானது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து தமிழக அரசு செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவானது தற்போது தள்ளுபடி செய்துள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன். தற்போது தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன? வழக்கு தொடர்பான முழு விவரம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரத்தின் வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தன. இந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றி அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. ஒருவேளை இந்த வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு செய்யப்பட்டால் தங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்க கோரி அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் கேவியட் மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த தமிழக அரசினுடைய மேல்முறையீட்டு மனுவானது நீதிபதிகள் ஜேபி பர்திவாலா, ஆர் மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கில் காவல்துறையினருடைய விசாரணை அனைத்தும் முடிவடைந்து விட்டது. எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு தேவையில்லை என்ற ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கட்டுமே, அதில் என்ன தவறு இருக்கிறது, மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என கூறி தமிழக அரசு தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.